ஃபன்னி சீன்ஸ் தான் காட்ட போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சீன்னா, இந்த சீனை நம்மளுக்கு பிடிக்கும். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், பாத்துக்கங்க. ஆனா கூட அம்சம் தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு நிக்க வச்சோம். இப்படி விளையாட்டுங்க திங்கா சோறு எந்த பெருமாடா திங்க டிஃபா அது போய் என் கஷ்டம் நீ வா மூடுகா என் மூஞ்சி லிக்காதா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா உனக்கு இருக்கான் தள்ளிட்டான். நெக்ஸ்ட் வந்து என்ன எபிசோட்னா, இந்த எபிசோட் காமெடியா இருக்குங்க. अरे भाई ये क्या कर रहा है? नहा रहे. अरे भाई मत नहा. என்னங்க Try not to laugh challenge. अगर तुम हंसे तो तुम्हें वीडियो लाइक करना पड़ेगा. लिए बनकर तैयार हो जाएंगे और अब हम सारी चीजों को अच्छे से मिक्स कर देंगे और ये लीजिए मसाले अच्छे से मिक्स हो गए हैं. डोरेमोन क्या तुम सुनियो की नकल उतार सकते हो? ठीक है, अब मैं बिल्कुल सुनियो की तरह बोल कर दिखाऊंगा. मोमो वाला चटपटे मोमो वाला आ गया. அந்த சீன் நம்மளால பண்ண முடியாது. அந்த இந்த இது வந்து இங்க இப்படி இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் நிறைய எழுதி பார்ப்பேன் இந்த யூடியூப் சேனல். ப்ரோ உங்க பிராங்க் எல்லாம் சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் அக்கா தூங்கிட்டு இருக்கும் போது வாயில கூலி பச்சி விடுங்க ப்ரோ. ஆமா கூலி நான் போடுறது நீங்க இங்க பாருங்க, கூலிப்பு யாரோ யூஸ் பண்ணிட்டு கீழே போட்டிருக்காங்க. இங்க உள்ளே ஒண்ணு இருக்குங்க. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பிராங்க் பண்ண போறோம். வாங்க, தூங்கிட்டு இருக்கா. நான் வந்து அந்த வெயிட் பண்ணுங்க. ஃபன்னி ஃப்ராக்ஸ் இன் டூவிங். ஃபன்னி ஃப்ராக்ஸ் இன் டூவிங் ஒன் பாய் அப்படி போட்டால் தான் வரும் அந்த ஃபன்னி ஃபேக்ட்ரி. இது வந்து உங்களுக்கு என்னங்க, இது என்னதுங்க, சுபாஷுங்க. சுபாஷ் வீடியோ நான் இருக்கு. சுபாஷ் வீடியோ வாங்கிக்கிறேன். போதும் தாங்கி கொள்ளாது என்னவென்று சொல்லாமல் அழுத வந்தது. எங்கள் சோகம் உன்னை காக்கும் என்றெண்ணும் போது வந்த அழகை நின்றது. இப்படி இருக்கான். நான் வந்து இந்த இதான் என்ன பண்றாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ட்ரெஸ் போடாம வந்துருவான். பிளாக்கா ஒயிட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக் ஷர்ட்டா ஒயிட் ஷர்ட்டா? இது டவுட்டே கிடையாது, பிளாக் தான் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் காஃபி மில்கா? எனக்கு பிளாக் காஃபி சுத்தமா பிடிக்காது. எனக்கு பாலே போதும்பா, பால் குடிச்சா வளரும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் டார்க் சாக்லேட்டா ஒயிட் சாக்லேட்டா? டார்க் வந்து ஒரு கசக்குற மாதிரி இருக்கும், ஆனா ஒயிட் அப்படி கிடையாது. சோ ஒயிட். ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் யாரா ஒயிட் யாரா? வெள்ள முடியாது நமக்கு பிளாக். ஆமா, இவன் யூடியூப் சேனல் வச்சிருப்பான். இந்த ஃபன்னி ஃபேக்டரி உங்களுக்கும் தெரியும். அடுத்தத பாத்தீங்கன்னா அருந்ததிலிருந்து போல இந்த சீனை பாருங்க. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. லோ பட்ஜெட்ல பாருங்க. யாருமா நீ இவ்வளவு கிட்ட பார்த்து பயப்படுத்துறீங்க? அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்ப. நீ அருந்ததியா? வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி, முடியாது. வருவேண்டி, விட மாட்டேன். நடக்காதுடா. விட மாட்டேன். எனக்கு ஒரு டவுட், இவங்களை பார்த்தா இந்த அருந்ததி ரீல்ஸ் பண்றதுக்காண்டி வந்து இந்த கெட்டப் போட்டாங்களா, இல்ல உண்மையாவே இவங்க இந்த கெட்டப்ல தான் இருப்பாங்களா? எப்பவுமே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இவங்க வயசுல உள்ளவங்க அந்த பெரிய பொட்டு வைக்கிறது, நெத்தியில பட்டை போறது எல்லாம் பண்றதுதான். சாமி பக்தி கொஞ்சம் அதிகம் போல இருக்கு இவங்களுக்கு எல்லாம். வர முடியாதுடா. அடுத்தது சூர்யா நடிச்ச
அஞ்சான் படம் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு மாஸ் சீனு எவ்வளவு சேமா இருந்துச்சு. இப்ப இதே சீனை பாத்தீங்கன்னா அப்படியே லோ பட்ஜெட்ல நெக்ஸ்ட் இப்ப இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி. எனக்கு வந்து சூர்யா விட இவர் பண்ணதான் பிடிச்சிருந்துச்சு. ஆஸ்கார் அவார்டா குடுக்குறாங்க, இந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. காதல் தோல்வியில அந்த குடிக்க சீன் மாதிரி அந்த காமெடியா இருக்கு. ஏதோ வாயில இருந்து ரத்தம் வந்து திருப்பி ஸ்கிப் பண்ணி பாருங்க. இதயத்தை கையை உள்ள ஊட்டி எடுத்து பிழிஞ்சு ரத்தத்தை வெளியிடுறாங்க. அது வாயில இருந்து ரத்தம் வந்து இடையில எடுக்கிறாங்க. களியை பிழிஞ்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. வாயில இருந்து ஜாம ஊத்திருக்காங்க போல இருக்கு. ஆனால அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனான ஆக்டிங் இது வரைக்கும் ஆக்டி பார்த்தது இல்லம்மா. அடுத்த அம்பளா சச்சி நீதாமா. The award goes to you. ஒண்ணும் பண்ண முடியாது. போயிடு, அப்படியே போயிடு. திருப்பி வீடியோ பக்கம் வந்துடாத. அடுத்தது என்னன்னா bloody sweet. இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த bloody sweet சீனை வச்சு கேக்குறீங்களா? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அதையும் நான் லோ குவாலிட்டில காட்டுவேன். பாட்டி வா பாட்டி. பாட்டி இது என்னது நரேஷ் குருவிலால ஒருத்தன் வந்து நரேஷ் தான். அவன் வந்து சாக்கடைக்குள்ள கை விட்டு நக்கி விட்டுருவான். அந்த சீனை காட்டுறேன் பாருங்க. வெரி ஸ்வீட் அப்படின்னு இருக்கும். இப்போ வாங்க, இப்போ நான் இந்த வீடியோவில் தான் நான் காட்டுறேன். அப்பா செம்மையாக இருக்கு இந்த வீடியோ. ஸ்வீட் பாட்டி செம்மையாக இருக்கு பாட்டி. என்ன பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து சாக்லேட் குள்ள உள்ள விட்டு லைட்டா அப்படி தொட்டு இப்படி நக்கி பாப்பாரு. ஸ்வீட். இந்த பட்டியல என்ன முழங்கை வரைக்கும் எதுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்குன்னு தெரியல. அதை நக்கி விட்டு பிளடி ஸ்வீட்டா. ஆனா இந்த வயசுல இந்த ஆர்வம் இருக்குல்ல, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்ப ரீசெண்டா எப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபேமஸ் ஆனால. இப்ப எப்படின்னு சொன்னோம்னா ஹை குவாலிட்டி வச்சீங்க. லோ குவாலிட்டி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல ஹை குவாலிட்டி. அதை ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்றாங்க. இந்த டைம் ஒரு பார்ட்டி தான். பார்ட்டி ஸ்டார்ட் பாருங்க. ரப்பர் கையில் போடுறேன், இழுக்கிறேன். எப்படிரா அந்த பையன் பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி கேஷுவலா பண்ணா. இந்த வீடியோ வைரல். அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் தான் வச்சிருக்காங்க. என்னடா இது? பாட்டுக்கு ஒரு நப்பாஸ் இருக்கும்ல. நம்மளும் எப்படிரா சொல்லி நம்மளும் வைரல் ஆகி ஃபேமஸ் ஆகி வாரிசு படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து லியோலியாவது வரலாம்ல. அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா பருத்தி வீரன். நம்ம ஆளு வேலைக்கு போறதுக்கு நினைச்சா தப்புல வந்தவங்க ஒரு வருஷம்லாம் இருக்கலாம். பாரு உசைய மனசுல இறங்கிட்டா உம்மா மானம் போச்சுன்னா ஒப்பக்கம் ஓடிச்சுன்னா விட்டுட்டு போனா ஒன்னுடுவான். நல்லா தானே நடிக்கிறான். அந்த சீன் மாதிரி இல்லனா கூட ஓரளவுக்கு பெரிய நடிக்கணும் வருவான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்டா. இந்த சீனை பாத்தீங்கன்னா எப்பவுமே தகட்டாத ஒரு சீனு. தமிழ் சினிமாலே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட்னா இந்த சீன் தான். அந்த அளவுக்கு 3 கதாபாத்திரத்தை பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நடிச்சிருப்பாங்க. இந்த சீனை பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொலை பண்றதுக்குனே வந்திருக்கான். வீடியோட கடைசியா பாத்தீங்கன்னா இவ்வளவு நடிகர்கள் நம்ம மேடத்தை பார்க்க போன கோச்சுப்பாங்கல்ல. அமலா சக்தியோட இந்த ரீல பார்த்தா என்ன அது செவுத்துக்கிட்ட நின்னுட்டு ரோபோட் மாதிரி ஒரு முடியெல்லாம் வச்சு நடந்து போறாங்களேன்னு பார்த்தா அது வந்து வெட்னஸ்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ இருக்காமா. இதுதான் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க. வருங்கால தமிழ் சினிமாவை பாத்தீங்கன்னா தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள்ல இவங்களும் சில பேரு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த நடிகரோட நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். டடா. இப்போ இந்த வீடியோல அதே மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன்.
நான் ஃபோன் எடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு அன்றைக்கி நான் ஃபோன் எடுத்து ஃபோட்டோஸில் போய் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும். இது எங்கள் அக்கா ஃபோட்டோ, இதான் நான் வால்பேப்பரை வச்சுருக்கேன். இது பரதநாட்டியம். இவன் வந்து ஒரு நாய்ங்க. இவன் எப்போ கேர்ள்ஸ் தானே சொல்லி கொடுப்பாங்க. ஐஎம் சோபா அஃபிஷியல். இது வந்து இது ஹரிஷ். இவன் ஒரு யூடியூப் சேனல் போட்டிருக்கான். இவன் யூடியூப் சேனல் பேர் ஹரிஷ் ஹேக்ஸ். இவன் யூடியூப் சேனல் பேர் ஐஎம் சோபு அப்படின்னு போடுங்க. அப்படியே திரும்பி என் அக்கா ஃபோட்டோ தான். இங்கே ஒரு லைட்டாக நான் ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்கேன். இது நாங்கள் மொட்டை மாடியில் போய் ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதே மாதிரி என்னோடய வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். அது காமெடியாக இருக்கா இல்லை மாடியாக இருக்கான்னு வெயிட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆப் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த வீடியோ வேணா காணிட்டேன். இது நான் என்னங்க என்னங்க அவ உங்களுக்கு தெரியும். ఈ వీడియోలో ఉన్న ఇల్యూషన్ సెంటర్ పాయింట్ ని కనురెప్ప కదిల్చకుండా అలానే 20 సెకండ్ వరకు చూస్తూ ఉండండి. நீங்களா? எதுக்கு? பொழுது போகாம அடிச்சோம். நீ தானடா என்ன வந்து அடிங்க 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 இல்ல அதான் அடிச்சோம். நம்ம 3 பேரும் வாட்டர் பால்ல தண்ணி ஃபில் பண்ணி மொட்டை மாடியில மாறி மாறி அடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். வெயிலுக்கு அதுக்கும் அந்த தண்ணி மேல பட்டப்ப எவ்வளவு குளுக்குளுன்னு இருந்துச்சு தெரியுமா? ஏக்கா ஏண்டா இங்க அவன் தண்ணி எல்லாம் யாரோ தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் வந்து சும்மா ஏதோ வீடியோலாம் அப்லோட் பண்ணுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.